வச்சிருந்து நீ நம்ம கர்ண மகாராஜா மாதிரி கருணை தொகை குருணை தொகை யார் நீ இந்த கர்ண மகா பிரபா நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படி கத்துற? இது வரைக்கும் தமிழ்நாட்டை இந்த மாதிரி கட்சிகள் தான் ஆண்டுதுங்க. 2000 காசு தரதும் சரி, இந்த பாலக்கார பிச்சை எடுத்துட்டு போற மாதிரி அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை தான் எல்லா மக்களையும் இந்த கட்சிக்காரங்க வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து நீ 2000 நான் கொடுக்க மாட்டேன், இலவசத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சடனா சொன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தாவக கட்சியில் இருக்கிறவங்களா நம்ம தற்குறின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க தற்குறி இல்லை, அவங்களே ப்ரூவ் பண்றாங்க. நாங்க வந்து ஒரு சைக்கோ, ஒரு பைத்தியம், மெண்டலு, அறவக்காடு, நான் ஒரு பூமட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு காட்டிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் கத்தியை காட்டி ரீல்ஸ் போட்டுருக்கிறான். டிவிக்கு ஆன் டூல்ஸ் அப்படின்ற மாதிரி கத்தியை காட்டி போட்டுருக்கான். அவனை போலீஸ் அள்ளிட்டு போயிட்டாங்க. அவனை வெளியெடுக்க ஒரு நாயும் போகல. தாவகாவில் போனால் அப்புறம் இன்னும் வண்ட வண்டியெல்லாம் கேட்பாங்கன்னு ஒருத்தனும் போகலை. அப்புறம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தாவக கட்சியில் இருக்கக்கூடிய லேடிஸுங்கெல்லாம் சில பேர் அண்ணன் சீமான் அவர்களை வந்து தரைக்குறமாக பேசிட்டு இருக்காங்க, அவன் இவன் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் பெண்கள் வந்து நீங்கள் வாயை அடக்கிக்கணும். உங்களை பெண்கள்னு சொல்கிறதானே எங்களுக்கு தெரியல. இது தெரியாமல் அந்த பொன்ராஜ் அவர்கள் வேற உங்களை விபச்சாரின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்ல. நீங்கள் பெண்களே இல்லையே, நானே சொல்லுவேன், நீங்கள் பெண்களே கிடையாது, உங்களுக்கு அறிவே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இலவசத்தை எதிர்க்கிறாள். கவர்ச்சிகரமான திட்டம், மக்களை சோம்பேறி ஆக்குற அந்த திட்டத்தை ஒருபோதும் நாம் தமிழ் கட்சி செய்யாது. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தலை நிமிர்ந்து வாழ, தன்னம்பிக்கையோடு வாழ, அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்போம். இருக்கும் இடத்திலே வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், மீன் பண்ண, அது இதுன்னு, அதாவது தற்சார்பு தொழிற்சாலை அங்கங்க உருவாக்கப்படும். ஆனா இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, என் மக்கள், அவங்க சொல்றது எப்படின்னா, என் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கறது எல்லாமே வந்து 1000, 500, இந்த மகளிர் தொகை, லொட்டு லொசுக்கு, இந்த இலவசமாக அந்த மிக்சி, கிரைண்டரு, அந்த சோப்பு டப்பா, தண்ணி ஊற்றுற மக்கு, ஜக்கு, பக்கிட்டு, இதுமாரி கொடுக்குறது எல்லாமே வந்து காப்பாற்றுறதுக்கும். திடுப்புன்னு அதை நிறுத்திட்டா, இந்த இலவசம் நிறுத்திட்டா என் மக்கள் வந்து பிச்சை எடுப்பாங்களாம். எனக்கு புரியல. தினைக்கும் இந்த டாஸ்மாக் கடையில் போய் குறையாம 500 ரூபாய்க்கு குடிக்கிறோம். அப்புறம் பெண்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் குறையாம ஒரு 3000 ரூபாய்க்கு மேக்கப் போடுறாங்க. அதே இன்னொரு பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, சில பெண்கள் குடும்ப சூழ்நிலைக்காக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 500 ரூபா வருமானத்துக்காக கூலி வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் தள்ளு வண்டி கிடையாது, அந்த கையேந்தி போகும்னு சொல்லணும்ல, இதுமாரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்ற குறைஞ்சது ஒரு நாளைக்கு 700, 800 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த வருமானம் எல்லாம் இவங்க சேமிப்பில் வருதானா? கிடையாது. காரணம் விலைவாசி உயர்வு. இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, ஆண்ட கட்சி அதிமுகவும் சரி, இவங்க என்ன பண்றாங்க, இலவசன்ற பேர்ல மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு என் மக்களுக்கு தெரியாம அவங்க தலையில சுமையை சுமத்துறானுங்க. அதாவது கரண்ட் பில் ஏற்றி வருது, விலைவாசியை உயர்த்துறது, இந்த வீட்டு ரசீதியிலிருந்து குடிநீர் இணைப்பு, மின் கட்டணம், இந்த அப்படி லொட்டு லொசுக்குன்னு சாப்பிட்ற பொருள் போட்டு எல்லாத்துலேயும் விலைவாசி ஏற்றி வரியை உயர்த்தி கண்ணுக்கு தெரியாம திருறானுங்க இந்த திருட்டு பசங்க. அதை தான் எங்கள் அண்ணன் சீமான் சொல்றாரு. என் மக்களுக்கு எந்த ஒரு கவர்ச்சிகர திட்டமும் நான் கொடுக்க மாட்டேன், இலவசமும் கொடுக்க மாட்டேன். இலவசன்ற பேர்ல கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாம அவங்க பாய்க்கிலேருந்து திருற வேலையை நான் பார்க்க மாட்டேன். என் மக்கள் சம்பாதிக்கிறது அனைத்தும் என் மக்கள் சேமிப்பா வச்சுக்கணும். எவங்கிட்டையும் கையேந்தாம தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பேன். அவங்களுக்கு அடிப்படை தேவையான பொருட்களை அவங்களே வாங்கிக்கணும். அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சியின் செயற்பாட்டு வரைவு அண்ணன் கொடுத்துருக்கிறாரு. தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும் இடத்திலே வேலை வாய்ப்பு, இவ்வளவு விஷயத்த அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த சில பெண்கள், தாவகள் இருக்கிற தற்குறி பெண்கள் என் மக்களுக்கு கொடுக்குற இலவசத்தை டப்புன்னு நிறுத்திட்டா அவ்வளவுதான், அவங்க பிச்சை எடுத்துருவாங்க. அதனாலதான் எங்க தளபதி அந்த இலவசத்தையும் நான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மக்கள் வளர்ச்சியில கவனம் செலுத்துவேன் அப்படிங்கிறப்பல. அப்படி என்ன நீ கவனத்தை செலுத்த போற? மாணவர்களுக்கு காலேஜ் போய் படிக்கிறாங்க, ஒரு டிகிரி வாங்குறாங்கன்னா அதுக்கு நான் 20 லட்சம் ரூபா கடன் தருவோங்கிறாரு. ஆனா எங்க அண்ணன் சீமான் ஒரு ஏழை மாணவன், நான் இந்த மாதிரி ஒரு டிகிரி படிக்கணுங்க, இந்த பட்டப்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு இலவசமா நான் கொடுப்பேன்றாரு. என் பிள்ளை வந்து இப்படி கால்மண்டு போகணும், அந்த டை கட்டிட்டு சூளம் கட்டிட்டு கொஞ்சம் கௌரவமா போகணும்னு சில தாய்மார்கள் ஆசைப்பட்டு தாலி கூட வித்து தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறாங்களா, எங்க அண்ணன் கல்வி வந்து நான் இலவசமா கொடுப்பேன். குழந்தைங்களெல்லாம் உங்க வீட்டு செல்வன்ல தமிழ்நாட்டோட செல்வங்கள்னு சொல்றாரு. பிள்ளைய பெத்து கொடு, நாங்க வளர்த்திக்கிறோம், அந்த பிள்ளை படிக்கிற என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த கல்வி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இலவசம் என்ன இலவசம்? இந்த அரிசி, சர்க்கரை, வெல்லம், இந்த வேட்டி, சேலை, இப்போ இந்த 1000 தரேன், 500 தரேன், இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் கல்வி போய் சேரணும், ஆசைப்படுற படிப்பை படிக்கணும், ஒரு பைசா செலவு கிடையாது, நாங்களே எல்லாத்துக்கும் படிக்க வைப்போம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். மருத்துவம், அதாவது இதெல்லாம் பணக்கார நோய்ங்க, இந்த கிட்னி போயிடுச்சு,
எனக்கு ஹார்ட் அட்டாக்கு, இதயம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணும், இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதி இருக்கும்ல, அது மக்கள் அதை பணக்கார வியாதின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வியாதி வந்து என்னை காப்பாற்ற முடியாது, நான் அவ்வளோதான் செத்துருன்ற மனநிலைங்கிறாங்க. உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த அரசாங்கம் உங்களுக்கு பண்ணி தரும். எல்லாத்துக்கும் இலவச குடிநீர், இதெல்லாம் ஏன் நான் தரப்போகிறேன்? உங்ககிட்ட வரி பணம் தான் இலவசம்னு உங்களுக்கு கொடுத்து, அந்த இலவசம் கொடுத்த பணத்தை எப்படி எடுக்கணும்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு வரின்ற பேரில் உங்கள் அதிக சுமையை சுமத்தி அதை கொடுங்கிறதுக்கு இந்த மாதிரி கவர்ச்சி திட்டங்கள் நான் கொடுக்க போகிறதில்ல. உங்களை சோம்பேறியாக்க விரும்பலை. நாம் தமிழ் ஆட்சியில் இலவசம்னா அது கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, இதை தான் கொடுப்பேன் நான் சொல்கிறாரு. ஆனால் அந்த தாவக தற்குறி திமுக அதிமுக என்னென்ன இலவசத்தை கொடுத்து என் மக்கள் வந்து சோம்பேறியை வச்சு அவங்க வறுமையிலே வச்சிருக்கிறாங்களோ அதே தான் இந்த தற்குறியும் பண்ணுறாப்புல விஜயம். இது தவறுன்னு அண்ணன் சொன்னதுக்கு சும்மா ஒரு பொண்ணு குதின்னு குதிக்குது, அதெல்லாம் மனநோய், அதெல்லாம் பைத்தியம். என்ன ஒரு அரசியல் புரிதலே கிடையாது. மாற்றுன்னா என்ன மாற்று? இதுதான் மாற்று. என் மக்களை கையாந்து வைக்க மாட்டேன், என் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாத்தையும் அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க, இந்த அரசாங்கம் அதுக்கு கூட நிற்கும், நாம் தமிழ் கட்சி கூட நிற்கும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இந்த புரிதல் கூட இந்த தாவக தற்கூறிங்களுக்கும் இத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருந்த திராவிட கட்சிகளுக்குமே கிடையாது. இவங்களுக்கு என்ன கேட்டகரி நம்ம வைக்கிறதுனே தெரியல. அண்ணன் சீமான் அவர்கள் அவதூற பேசுறது, கத்தி ரீல்ஸ் போறது. டேய், ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களையும் அரசியல் படுத்தி அவங்கள வேட்பாளராக நிறுத்தணும். ஆனால் இந்த தாவக தற்கொலை என்ன பண்றாப்புல, நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்ல கொள்ளையடிச்சு கொளுத்து போய் இப்ப சீட்டு தலைவனோட வெளியில போய் நான் உன்னை பழி வாங்குறேன், திமுக சீட்டு தலைனா அதிமுக சீட்டு உங்களை பழி வாங்குறேன், நான் வேற கட்சிக்கு போறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை போய் இவனுக்கு தொலைவி போய் தூக்கிட்டு வந்து ஒரு கட்சியில தமிழ்நாட்டிலுடைய அனைத்து கட்சி பயணத்தை எல்லாத்தையும் வேட்பாளராக போட்டு ஒரே மானங்கட்ட கட்சினா அது வந்து தாவக தான். இவன் இந்த ஆள் என்னத்தை மாற்றத்தை புடுங்க போறாரு. இவன் திமுக அதிமுக இருந்தவங்க என்ன ஊழல் பண்ணானோ, கொள்ளை அடிச்சனோ, மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணானோ அதே தான் உங்க கட்சியிலையும் பண்ண போறான். உன்னையெல்லாம் வந்து ஒரு கட்சியாவே நம்ம மதிக்கிறது இல்லை. என்னைக்கு நீ வந்து 234 வேட்பாளர் போறன்ற பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திருட்டு பசங்க கட்சியிலிருந்து தூக்கிட்டு வந்து வேட்பாளர் அறிவிச்சியா, அன்னைக்கே நீ வந்து அவுட்டு, நீ முடிஞ்ச. நீ எழுதி வச்சு 2026 தேர்தலில் உன்னை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி இந்த மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறான்னு நீ நோட் பண்ணிக்க. இந்த தற்கொலை தலைமையத்த பைத்தியங்க எல்லாரும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த தவறா பேசுறது, ஆபாசமா பேசுறது, இந்த கட்டி மிரட்டுறது, அதாவது ரீல்ஸ் போறது, இந்த வேலையெல்லாம் நிறுத்துங்கடா. ரீல்ஸ் போறது மட்டுமே குறிக்கோள் வச்சிருப்பீங்களா? அப்படித்தான் ஒருத்தன் பண்ணியிருக்கிறான் காரைக்குடியில். அண்ணன் சீமானை எடுத்து போட்டிடுறாப்புல தாவகாலத்தை பண்டக்டர் பிரபு, என் பேர் வச்சிருக்காப்புல பிரபு. அவரு ரீல்ஸ் போறது மட்டுமே ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. தாவகா கட்சியில உனக்கு சீட்டு வாங்குற தகுதியினால ரீல்ஸ் போடணும், ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சிருக்கணும். ஆனா அந்த தனியார் ஊடகம் நடத்தக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டாப்புல. ஏன்னா அவருக்கு இது தெரியாது. மீறி வந்தா மானத்தை வாங்கி விடுறாங்க நாம் தமிழ் கட்சி அப்படின்னு ஓடி போயிட்டாப்புல. இந்த மாதிரி வேட்பாளரை கூட வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படத்துல கூட நடிச்ச ஒரு கோமாளி தூக்கிட்டு வந்து வேட்பாளர் அறிவிக்குது. கட்சிக்கு பாடுபட்டவனும் உனக்கு வந்து மக்கள் இயக்கத்துல இருந்து போஸ்ட் ஓட்டணுமா, பாலியல் சீட்டை கூடுறா. வேண்டாம், கோபத்துல ஏதாவது பேசிட்டு போறேன். அண்ணன் சீமான் அவர்கள் அந்த தவறா பேசுறதே, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த தாவக தற்கொலை வச்சுக்காதீங்க. 2026 கண்டிப்பா சொல்றேன், உண்மையாலுமே நீங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவா திரிய போறீங்க. தளபதி இது நடக்கும். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.